अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम इला यौमिद्दीन अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्ना सोलाती व नुसुकी व मஹ்யாய व மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம்। எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன்। அல்லாஹ்வுடைய கிருபையினால், அவனது அளப்பரிய நாட்டத்தினால், அல்லாஹ்வுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் நம் குடும்பத்தார்களோடு ஒன்று சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக। நாம் எதை கேட்கிறோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக, ஆமீன்। அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹ்வுடைய கிருபையினால மாதம் தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நன்மையின் கூடல் என்கின்ற ஒரு மஜ்லிஸ்ல நாம் இருக்கிறோம்। அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸில் செய்த நன்மையான விஷயங்கள் அனைத்தையும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக। இதன் நன்மையை அல்லாஹு தஆலா இம்மையிலும் அருமையிலும் பரக்கத்தாக நிரந்தரமான சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அளவிற்கு இருப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன்। அல்ஹம்துலில்லாஹ்। சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம உம்ராவும் அதனுடைய படிப்பினைகளை குறித்தும் சென்ற மாதம் பார்த்தோம்। இன்னைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறோம்। அதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹு தஆலா மனித படைப்புக்கு கொடுத்த ஆகச் சிறந்த ஒரு நிஅமத் என்று சொன்னால், ஒரு அருள்கொடை என்று சொன்னால் பேச்சு என்பது எந்த படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல। இந்த பேச்சை கொண்டே ஒரு ஆட்சியை பிடிக்கலாம், இந்த பேச்சை கொண்டே ஒரு ஆட்சியை கவிழ்த்தலாம், சொல்லுவாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ்। அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மட்டும் இந்த பேச்சு என்கின்ற ஒரு திறமையை எப்படி அவனுடைய பாணியில் சொல்லி காட்டுகிறான் என்றால், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான்। ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தேன், அல்லமஹுல் பயான், பயான் என்றால் தெளிவாக விளக்கமாக பேச்சு திறமையை மனிதனுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான்। இப்போ நமக்கெல்லாம் பேசுவது நம்ம நினைக்கிறோம் பிறந்த உடனே நம்ம பேசல, தாய் தந்தையர்கள் தான் நம்ம என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க। பட் அந்த பேச்சு என்கின்ற நிஅமத்தை கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன், சுப்ஹானல்லாஹ்। இப்போ இப்படி யோசிப்போமே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல பேச்சாளரை நம்ம பார்க்கும்போது இவருடைய உஸ்தாத் இப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல। இப்போ நாம மனிதர்களுடைய சில பேச்சுக்களை கேட்கும் பொழுது நம்ம ரொம்ப பிரமிப்பாகிறோம்। நமக்கு பேச்சு கற்றுக் கொடுத்த அந்த இறைவனுடைய கலாம் எவ்வளவு பிரமிப்பா இருக்கும், எவ்வளவு பேச்சு அவனுடைய கலாம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும், சுப்ஹானல்லாஹ்। குர்ஆன் முழுக்க அவனுடைய பேச்சு தான்। நம்ம இறைவனுடைய வார்த்தை என்று சொல்வதை விட இறைவன் நம்மிடத்தில் பேசக்கூடிய பேச்சு என்று சொன்னால் அந்த குர்ஆன்ல அவ்வளவு மதிப்பா இருக்கும்। அல்லாஹ் எப்படி எல்லாம் பேசியிருக்கான் பார்த்தீங்களா? மலக்குமார்களிடத்தில் நேரடியாக பேசிய பேச்சுக்கள் குர்ஆன்ல இருக்குது। நபிமார்களிடத்தில் நேரடியாக கல்லமல்லாஹு தக்லீமா, இந்த வார்த்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நான் மூசாவிடம் பேசினேங்கிறத அல்லாஹ் சொல்றான்। எப்படி நேரடி அவனே வந்து சஜஷன் கொடுக்குறான், நான் பேசினேன் அப்படிங்கிறான், சுப்ஹானல்லாஹ்। இப்போ அவனுடைய பேச்சு குர்ஆன் முழுக்க நிறைஞ்சிருக்கு। அதனால தான் அவனுடைய பேச்சுக்கு எல்லையே இல்லை। எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் கடல்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாலும், கடல்களை மையாக ஆக்கினாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பேனாவாக ஆக்கினாலும் இறைவனுடைய பேச்சுக்கு முடிவே கிடையாது, சுப்ஹானல்லாஹ்। எவ்வளோ பெரிய பேச்சாளர்னாலும் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக மணி நேரங்கள் பேசிய ஒரு ஆங்கில பேச்சாளர் இருந்தார், 6 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கிறார்। அதை விட வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மாமனிதர் பழனி பாபா, அவங்க 16 மணி நேரம் ஆங்கிலத்தில் உரையாடி இருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ்। நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப நல்ல வீரமிக்க ஒரு பேச்சாளருங்கிறது நமக்கு தெரியும்। இப்போ இப்படியெல்லாம் மனிதனின் பேச்சை பார்த்து பிரமிப்படைகிறோம்। ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன் முழுக்க அவனுடைய பேச்சுக்கு எல்லை இல்லாமல் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ்।
இப்போ மலக்குமார்களிடத்துல எப்படி பேசினா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா காலு அத்தஜஅலு ஃபீஹா, அதாவது மலக்குமார்களே நான் ஒரு மனித பிரதிநிதிகளை நான் படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பேச்சு. இது முதல்ல மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பேசுறான். அதே போல நபிமார்களிடத்தில், மூசாவே நீங்க தூர் சினாய் மலை புனிதமான ஒரு மலைக்குன்றின் மீது இருக்கிறீர்கள், உங்களுடைய காலணிகளை கலட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா மூசாவிடத்தில் நேரடியாக பேசுகிறான். அதே போல் நம்மிடத்தில் அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. யாரை பார்த்து பேசுறான்? நம்மள. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வகூலு கௌலன் சதீதா, அதே அர்த்தம் தான், தெளிவாக பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், நல்ல அமல்களை நல்ல சிறந்த முறையில செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்தில் பேசக்கூடிய பேச்சும் குர்ஆனில் நிறைந்திருக்கிறது. இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே எத்தனையோ மன்றங்கள் கூட்டங்கள் இருக்கும். அந்த கூட்டத்தில் வரக்கூடியவர்கள் எல்லாம் கை தட்டுவதற்கும் ரசிப்பதற்கும் மார்க் போடுறதுக்கு தான் வருவாங்க. ஆனால் இந்த பயான் மஜ்லிஸ் மட்டும்தான் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கின்றோம். இது ஒரு கூட்டம். நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றோம், இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், நீங்க சொல்லுங்கள் நாங்கள் தூங்குகின்றோம். அப்படிலாம் இல்லை, நம்ம அப்படி கிடையாது சரியா. இருந்தாலும் சில கூட்டங்களை பத்தி நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக. ஆனாலும் சமிஅனா வ அத்தானா என்கின்ற இந்த வார்த்தை எந்த பயான், அதாவது எந்த கூட்டத்திற்கும் எந்த ஒரு மன்றத்திற்கும் எந்த பேச்சாளர்களிடத்திலும் கிடையாது. ஆனால் பயான் என்கின்ற அந்த தெளிவான உரை, ஏன்னா அல்லாஹ்வுடைய பேச்சு அந்த இடத்துல என்ன செய்யுது, சொல்லப்படுது. அதனால் இங்கே மட்டும்தான் சமிஅனா வ அத்தானா, நாங்கள் செவியேற்கிறோம், அதில் எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடக்கின்றோம் என்கின்ற நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். முல்லா கதை ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு முல்லாட்ட வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நொண்டி குதிரையை கொண்டு வந்து கொடுத்தாராம். அதாவது 2 கால் நொண்டி, ரொம்ப நொண்டி நடக்குது. இதை எப்படியாவது வியாபாரம் செஞ்சு கொடுத்துறேன், விற்பனை செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் கவலைப்படுற, நாளைக்கு சந்தைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முல்லா என்ன செய்யறாரு, எல்லாரும் இங்க கவனிங்க அப்படின்னு சொல்றாங்களாம். இப்போ கவனிங்கன்னு சொன்னோன்னே, என்னடா அது முல்லா என்னமோ சொல்ல வர்றாரு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய குதிரை 2 காலால் பாயும் அப்படின்னாராம். ஆமா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய குதிரை அமர்ந்திருக்கும், யாராலும் அதால எழுப்ப முடியாது, எவ்வளவு பெரிய வீரனாலும் என்ன செய்ய முடியாது, இந்த குதிரையை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி அந்த குதிரையுடைய நிறைய சிஃபத்துகளா சொல்லி குறைகளை எல்லாம் நிறைய சொன்னதுல பின்னாடி இருந்து முதுகுல ஒரு கை தட்டுது. என்ன யார் என்னன்னு பார்த்தா, அந்த குதிரையை வந்து கொடுத்த வந்தார்ல அவரே சொல்றாரு, முல்லா நீ குதிரையை விற்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன், குதிரை என்கிட்டே இருக்கட்டும், இவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே வந்து தெரியாம இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி பேச்சு திறமையினால் என்ன செய்யறாரு, அது எதுக்காக இப்படி விற்பனை செய்யறான்னு கூட அது என்ன செய்யல, அந்த மனிதருக்கு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு பேச்சை கொண்டு அந்த நொண்டி குதிரையை கூட விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ நாம இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசணும் சமிஅனா வ அத்தாஅனா. அதனால ஆமா, தூங்கிடக்கூடாது. ஓகேவா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லோரும் தேடும் மதி, எல்லோருக்கும் கிடைக்காத மதி ஒன்றே ஒன்றுதான், நிம்மதி. எல்லோரும் தேடும் மதி அதுதான், எல்லோருக்கும் கிடைக்காத மதி. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று நான் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் கிடைக்காத ஒரு நிம்மதி என்கின்ற ஒரு தலைப்புல நம்ம பேச போறோம். ஆனா அல்லாஹு தஆலா துன்யாவுல நிம்மதியெல்லாம் நிறைய வச்சிருக்கான். சந்தோஷமா வாழலாம், முக மலர்ச்சியோடு வாழலாம், உள்ளத்துல எந்த கவலையும் சஞ்சலம் துன்பம் இல்லாமல் வாழலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுபடி வாழ்ந்தால் அப்படி வாழலாம், அவ்வளவுதான். இறைவன் வந்து ரொம்ப கரெக்டான முறையில தான் நமக்கு பர்ஃபெக்டா தான் நமக்கு வச்சிருக்கான் துனியாவை. சோதனை இருக்கும், ஆனா அந்த சோதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியையும் அல்லாஹ் கொடுக்குறான், அல்லாஹ் சொல்லி காட்டுதான். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நினைச்சாலே நிம்மதி நமக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. உன் சக்திக்கு மீறி நான் துன்பம் கொடுக்க மாட்டேன்ல, நீ ஏன் இதை நம்ப மாட்டேக்க, ஏன் கவலைப்படுற, ஏன் நிம்மதி எங்கெங்கேயோ தேடுற, நான் சொல்றபடி நீ வாழு, அந்த மதி யாருக்கும் கிடைக்காத அந்த நிம்மதி உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். வயசு வாரியா நமக்கு வந்து நிம்மதி தேவைப்படுது. ஒருத்தனுக்கு 10th படிக்கிறாரு அப்படின்னா அந்த 10th எப்படியாவது கடக்கணும்ட்டு அவருக்கு வந்து தேடுதல் நிம்மதி, அதுதான் நிம்மதி. +2 படிக்கிறாருன்னா அதை எப்படியாவது முடிக்கணுங்கிற ஒரு நிம்மதி. +2 படிச்சவங்களுக்கு காலேஜ் படிச்சவங்களுக்கு வேலை படிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு தேடுதல்ல நிம்மதி கிடைக்குமான்னு பாக்குறான்.
திருமணத்துக்கு பின்னாடி புள்ளக்குட்டியை நல்ல முறையில் நம்ம செட்டில் பண்ணிட்டோம்னா நிம்மதி. அதுக்கப்புறமும் செத்தாதான்டா நிம்மதி அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறான். அதுதான் உண்மை. அப்போ என்னன்னா, இந்த நிம்மதியை தேடி தேடி கடைசியில் கபூரில் கொண்டு போய் என்ன செஞ்சிடான், வைக்கும்போது அவன் நிம்மதி அடைகிறது போல நினைத்து கொண்டிருக்கிறான். அப்படியல்ல, நிம்மதியை இலகுவான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனின் மூலம், ஹதீஸின் மூலம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையினுடைய அவங்களுடைய துஆக்கள்ல இதுவும் உண்டு, யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்வை எனக்கு கொடு. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நிறைய அந்த உஹது மலையவே தங்கத்தால் ஆக்கி கொடுத்தால் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் கொடுத்துருவானே. ஆனாலும் அவங்க ஒவ்வொரு தொழுகையில என்ன செய்வாங்க, யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்வை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அவனுடைய சொல்படி வாழ்ந்தால் அவன் கொடுத்த அந்த நிம்மதியை துன்யாவில் நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். சரி, இதுல நம்ம 3 விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நிறைய இருக்குது, இருந்தாலும் இந்த 3 கடைபிடித்தால் இந்த துன்யாவில் அந்த நிம்மதியோடு வாழலாம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று என்ன அப்படின்னா, இறைவனுக்காக வாழுங்க. அதுதான் மிகப்பெரிய நிம்மதி. இந்த வார்த்தையை உள்ளுணர்ந்து யோசிச்சு பார்த்தாலும் நிம்மதி கிடைச்சிடும். இறைவனுக்காக வாழுங்க. ஏன்? துனியாவுக்காக, மற்றவர்களுக்காக, உறவுகளுக்காக, பதவி பட்டங்களுக்காக, பொருளாதாரத்திற்காக. இறைவனுக்காக வாழுங்கள், எல்லா நிம்மதியும் வந்து சேரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இஸ்லாம் என்றால் என்ன நபியே அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. உனது உள்ளத்தை இறைவனிடம் ஒப்படைத்து விடு. இஸ்லாம் என்றால் அதுதான், உனது உள்ளத்தை இறைவனிடம் ஒப்படைத்து விடு. முழுமையாக அவனுக்கு முன் நின்றுவிடு. கவனத்தோடு கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிடு. இதுதான் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா இஸ்லாம் என்கின்ற பெயர் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அது மிகப்பெரிய நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா இஸ்லாம், முஸ்லீம் என்றால் சாந்தியானவன், சமாதானமானவன், நிம்மதியானவன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி பெயர் தாங்கி பெயரை நம்ம பெற்றுக்கொண்டவர்களே நம்ம நிம்மதி இல்லாமல் இருந்தோமையானால், இப்போ முதல் விஷயம் இதுதான், இறைவனுக்காக வாழுங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்போ அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தோம்னா, இப்போ நம்மலாம் இந்த உலகத்தில் துனியாவுக்கு தேவையான திருமணம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதா, சம்பாதிக்க கூடாதா அப்படிங்கிறதுல அறிஞர்கள் எப்படி விளக்கம் சொல்றாங்க பாருங்க. திருமணம் செய்யுங்கள், ஆனால் அதனுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதன் மூலம் வரக்கூடிய சந்ததிகளை இறைவனுக்காக தொழுகையாளியாக மாற்றக்கூடிய அளவுக்கு நோக்கம் இருக்கும். அதுதான் இறைவனுக்காக வாழுங்கள். அதே போல கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், பதவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவ்வளவு பட்டப்படிப்பு படிக்கணுமோ படிச்சுக்கோங்க, ஆனால் அந்த படிப்பு மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதே போல பொருளாதாரம், செல்வத்தை சேர்த்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, எவ்வளவு பெரிய தொழிலதிபராக கூட நீங்க ஆகுங்க, ஆனால் அந்த செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவழியுங்க. அப்ப இறைவனுக்காக வாழும் பொழுது நமக்கான நிம்மதியை அல்லாஹு தஆலா தேடியே கொடுத்து விடுகிறார். இன்னொன்னு என்ன தெரியுமா, இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் இறைவனுக்காக வாழும் போது. ஷைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? ஷைத்தானின் சவால்களை பாருங்க. என் இறைவா, என்னை நீ எப்படி வழிகெடுத்தாயோ அதே போல இந்த துன்யாவில் வாழக்கூடியவர்களை கவர்ச்சியை கொண்டும் அலங்காரங்களை கொண்டும் நான் இந்த துன்யாவில் வாழக்கூடியவர்களை வழிகெடுப்பேன். ஆனால் உன்னுடைய அடியார்களை தவிர, எந்த அடியார்கள்? உன்னுடைய அடியார்களில் யாருக்கு நீ வாய்மையாளர்களாக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாயோ அப்படிப்பட்டவர்களை தவிர. சுப்ஹானல்லாஹ். இது ஷைத்தானுடைய சவால். இப்போ ஷைத்தான் நம்மள நிம்மதியை இல்லாம ஆக்குறதுக்கு அவன் பல வேலைகளை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறான். கவர்ச்சியை காமிக்கிறான், துன்யாவுடைய ஆசபாசத்தை காமிக்கிறான், பதவியையும் மோகங்களையும் என்ன செய்யறான், நமக்கு காமிக்கிறான். அப்ப இறைவனுக்காக வாழும் பொழுது நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்களும் வாழ்ந்தாங்க. அதனாலதான் சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும், உடுத்த ஆடைகள் இல்லைனாலும், வசதியான வீடுகள் இல்லைனாலும் நிம்மதியா வாழ்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உணர்வு பெற்றவர் என்றால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா பாத்தீங்கன்னா ரோம் நாட்டு அரசர்களால் கைது செய்யப்படுறாங்க. இந்த ரோம் நாட்டு அரசன் சொல்றான், உனக்கு நான் நிறைய பொற்காசுகள் கொடுக்கிறேன், நீ இஸ்லாத்தை விட்டு வந்துற. இல்ல நீ உன்னுடைய செல்வத்தை முழுக்க கொடுத்தாலும் இஸ்லாத்தை விட்டு வரமாட்டேன். நான் என்னுடைய ஆட்சியில முக்கியமான சில ஒரு பதவியை நான் கொடுக்குறேன், இஸ்லாத்தை விட்டு வந்துடுறேன். உன்னுடைய முழு ஆட்சி எனக்கு கொடுத்தாலும் இஸ்லாத்தை விட்டு வரமாட்டேன். அப்ப வேற வழி இல்லை, உன்னை கொலை செய்யறதுதான் வழி. அப்படியா? செய்து கொள். எப்படி அப்படின்னா, ஒரே மூச்சாக உன்னை கொலை செய்ய மாட்டேன், அணு அணுவாக சித்திரவதை செய்து
எப்படி? உன்னுடைய கையில் ஒரு அம்பு எய்வேன், உன்னுடைய காலில் ஒரு அம்பு எய்வேன், ஒவ்வொரு உறுப்புகளாக அம்பை எய்து உன்னை அணுவணுவாக கொலை செய்வேன். தயாரா? தயார். அப்படியா, வாங்க எண்ணெய், கொதிக்கக்கூடிய எண்ணெய் எடுத்துட்டு வாங்க, அந்த எண்ணெயில இந்த குதாஃபாவை எடுத்து போடு, இப்னு குதாஃபா எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட இப்னு குதாஃபா மனம் தளராமல் சொல்லக்கூடிய வார்த்தை தான், அல்லாஹ் இப்பொழுது நான் கவலைப்படுகிறேன், எனக்கு அல்லாஹ் ஒரு உயிர் மட்டும் கொடுத்து விட்டானே, என்னுடைய ரோமங்கள் முழுக்க உயிர் கொடுத்து கொடுத்து மீண்டும் மீண்டும் இறைவனுக்காக இறைவனுடைய பாதையில் இறப்பதற்கு எனக்கு அல்லாஹ் ஒரு நாட்டத்தை கொடுத்திருந்தால் அதையும் நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஏற்றுக்கொள்வேன். இதுதான் இறைவனுக்காக வாழ்வது. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்ததுனால தான் இவ்வளவு நிம்மதியான ரலியல்லாஹு அன்ஹும் ரது அன், துன்யாவில் வாழும் பொழுதே சொர்க்கவாசிகள், அதே போல துன்யாவில் இருக்கும் போதே அவர்களுக்கு சொர்க்கத்துல மாளிகைகள் தயார் செய்யப்பட்டிருக்கு. அதே போல மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றவர்களாக நபி தோழர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இறைவனுக்காக வாழும் பொழுது இப்படியான நிம்மதி நமக்கு கிடைக்கும். இப்னு தைமியாவுடைய அழகான வார்த்தையை பாருங்களேன். அவங்கள சிறை கைதியா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல சில அரசர்கள், சில ஹலீஃபாக்களுக்கு ஆலிம்கள் என்றாலே பிடிக்காது, கருத்து வேறுபாடு நிறைய இது இருக்கிறதுனால சிறை கைதிகளாக போட்டுட்டாங்க. அப்ப இப்னு தைமியா சொல்வார், நீங்க என்ன கவலைகள் கஷ்டங்கள் கொடுத்தாலும் என்னுடைய உள்ளம்தான் சுவனம், என்னுடைய உள்ளம்தான் நான் அனுபவிக்கக்கூடிய துன்பம், என்னுடைய உள்ளத்தை நான் சரியா வச்சுக்கிட்டேன்னு எந்த கவலையும் கிடையாது. நீ என்னை தூக்கில் போட்டால் அது எனக்கு மரணம், நீ என்னை நாடு கடத்தினால் அது எனக்கு உல்லாச பயணம் என்று சொன்னாராம். சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு எல்லாமே இறைவனுக்காக, நீ என்ன செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். தூக்கில் போடுறியா, அது எனக்கு மரணம், ஒன்றுமில்லை, ஷஹீத் என்கின்ற மரணம். நீ நாடு கடத்த போடியா, அது எனக்கு உல்லாச பயணமாக, ஒவ்வொரு நாட்டுக்காக நான் என்ன செய்வேன்? பயணம் செய்வேன் என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படி சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் இறைவனுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் எப்ப இறைவனுக்காக வாழப் போகிறோம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியோடு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நம்ம என்ன செய்யணும்? கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அதே போலத்தான் இரண்டாவது விஷயம், அதாவது நிம்மதியாக வாழ்வதற்கு இரண்டாவது விஷயம், ஒன்று இறைவனுக்காக வாழுங்க, ரெண்டாவது நம்ம எப்பயுமே அடிக்கடி கேட்கறது தான், எதையும் சகிப்புத்தன்மையோடு எடுத்துக்கோங்க. எதையும் சகிப்புத்தன்மையோடு சகித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். எதையும் சகித்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தையை பாருங்களேன், நிதானம் இறைவனின் குணம், அவசரம் ஷைத்தானின் குணம். சகிப்புத்தன்மையை போல எந்த நற்குணத்தையும் அல்லாஹ் விரும்பியதில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சகிப்புத்தன்மையை கொடுத்திருக்க. அதனால தான் நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய நற்குணத்திலேயே ஆகச்சிறந்த நற்குணம் எது? சகிப்புத்தன்மை. சுப்ஹானல்லாஹ். அவங்க எதைத்தான் சகிச்சுட்டு போகல. நாட்டை விட்டு துரத்தினாலும், குடும்பத்தார்கள் விரட்டினாலும், தாயிஃப் நகரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துன்பமும் துயரமும் இது எல்லாம் சகிப்புத்தன்மையுடைய வெளிப்பாடு தானே. அப்ப எதையும் சகித்து கொள்ளக்கூடிய உள்ளம் இருந்தால் அதுதான் நிம்மதியை தரக்கூடிய இடமாகவும் உள்ளமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இந்த ஹதீஸை கேளுங்களேன். ஆதமின் மக்கள்கள் பல்வேறு மனோநிலையில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன மனநிலை? மெதுவாக கோபம் கொள்பவர்கள் வேகமாக அதிலிருந்து வெளியேறுகிறார்கள், வேகமாக கோபம் கொள்பவர்கள் மெதுவாக அதிலிருந்து வெளியேறுகிறார்கள். மறுபடியும் மூணாவது, வேகமாக கோபம் கொள்பவர்கள் வேகமாக வெளியேறுகிறார்கள். இதை சொல்லிட்டு அலா அறிந்து கொள்ளுங்கள், மெதுவாக கோபம் கொள்பவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், மெதுவாக கோபம் கொண்டு வேகமாக வெளியேறுபவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். வேகமாக கோபம் கொண்டு மெதுவாக வெளியேறுபவர்கள் தான் மனிதர்கள் மிக மோசமானவர்கள் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப இவ்வளவு மனநிலையோடு தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். ஆனாலும் அதிலிருந்து வெளியேறக்கூடிய தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஆதமின் மக்களாக இருக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் சகிப்புத்தன்மையோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் மன நிம்மதியை கொடுக்கிறார். அதுதானே உண்மை. என்ன நடந்தால் துன்யாவில் அப்படிதான் நடக்கும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். அதை நம்ம நினைச்சிட்டோம்னா இது நிரந்தரம் இல்லாத உலகம், இங்க கத்தி பேசி என்ன செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் அப்படிதான் செஞ்சாங்க. எவ்வளவோ எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்க வாழ்நாள்ல 23 வருஷத்துல அந்த அரபு தீபகற்பத்தையே முஸ்லீமாக்கணும்னு நினைச்சாங்க. முடியலையே. அபு ஜஹல், உத்பா, ஷைபா இவங்களெல்லாம் என்ன செய்ய முடியல. இப்ப அவ்வளவுதான். எதையும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் அதுதான் மிகப்பெரிய நிம்மதியை நமக்கு கொடுக்கும். ரசூலுல்லாஹ் பாருங்களேன், உஹது போர்க்களம் லேசா யோசிச்சு பாருங்க. 50 பேர் மாவீரர்களை மலைக்கு மேல நிக்க வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க இதுல இருந்து இறங்கி வராதீங்கப்பா, சுத்தி இருக்கக்கூடிய படை வீரர்கள் என்ன செஞ்சிருவாங்க, உள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க.
அதை மீறியும் சில வெற்றிகள் போல தோணுது. ஒரு 2-3 பேர் உள்ள வந்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. பின்னிலிருந்து எல்லா எதிரிகளும் நம்மளை தாக்கிட்டாங்க. இப்போ தாக்கிய உடனே 70 பேர் ஷஹீத். எத்தனை இழப்பீடுகள் பாருங்க, 70 பேர் ஷஹீதாயிட்டாங்க. ரசூல்லாவுடைய பற்கள் ஷஹீதாயிடுச்சு. ரசூல்லாவுடைய தலையிலிருந்து அவ்வளவு ரத்தங்கள், முட்டியிலிருந்து ரத்தம், எவ்வளவு இழப்பீடு. நாமன்னா என்ன செஞ்சுருப்போம், அந்த சஹாபாக்கள் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்போம். நமக்கெல்லாம் இப்படிலாம் நடந்துருச்சுன்னா லேசா ஒரு சின்ன தப்பு. இப்போ உதாரணமாக வீட்டில் நம்ம பிள்ளைங்க தெரியாமல் டீ கிளாஸை கொட்டிட்டாங்க, இல்லை சாப்பாடு தட்ட கீழே சோழி முடிஞ்சு, அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், சகிப்புத்தன்மை இல்லை. ஏன்னா மறதிக்கோ நிர்பந்தத்திற்கோ இஸ்லாமிய மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஆனால் அதுக்கு தான் நம்ம அதிகமான குற்றம் கொடுப்போம். ஆமா, அப்படி இருக்குது. இன்னும் என்னன்னா, ஏதாவது அவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது நாம கை தவறி கொட்டிட்டாலும் நம்ம அவங்களத்தான் அடிப்போம். உன்னாலதான் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. சகிப்புத்தன்மை இல்லாத வாழ்க்கை இருக்கிறதுனால தான் நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். சரிங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா உஹது போர்க்களத்துல இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபியே 2:3:159 அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கடின சித்தம் கொண்டவர்களாக நடந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் அவங்க உங்களிடம் என்ன செய்யல, விலகி போகல. நீங்க கடின சித்தம் கொண்ட ஒரு உள்ளத்தோடு நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களிடத்திலிருந்து விலகி போயிருப்பார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கோருங்கள் அப்படின்னு சொல்லி தௌபா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான ஆறுதல் வார்த்தை அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அதிக சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்ததுனால தான் அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலத்தான் ஒரு அழகான ஒரு சம்பவம் பாருங்களேன். சில பேர் பார்த்தீங்கன்னா செய்யறது நமக்கு கோபமாக தான் வரும். எப்படிதான் எவ்வளவு நாள் தான் சகிக்க முடியும், யோசிச்சு பாருங்க. பயங்கர கோபமா வரும். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பாணி பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? வேகப்படாமல் விவேகமாக நடந்து கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கோபப்படுங்க, ஆனால் விவேகத்தோடு கோபப்படுங்க. எப்படி அப்படிங்கிறத பாருங்களேன். ஒரு சஹாபி ஹவாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி. ஹவாத், அந்த சஹாபி சொல்றாங்க, நாங்க லஹ்ரான் என்கின்ற இடத்துக்கு ரசூலுல்லாஹ் என்னை கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல நாங்க டென்ட் போட்டிருந்தோம். அப்ப என்னுடைய கூடாரத்திலிருந்து நான் வெளியே வந்திருந்தேன். சில பெண்கள் கூட்டம் இருந்தது. அவர் ஒரு இளைஞர். இப்ப நான் என்ன செஞ்சேன், அந்த கூடாரத்துக்குள்ள மறுபடியும் போய் உயர் ரகமான ஆடையை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், போட்டுக்கொண்டு அந்த பெண்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். எதிர்பார்க்காத விதமாக கூடாரத்திலிருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்திலிருந்து வெளியில வர்றாங்க. நான் பயந்துட்டேன். அவங்களே சொல்றாங்க, என்ன ஐயோ ரசூலுல்லாஹ் வர்றாங்களே, நம்ம பெண்களோட நின்றுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே கேட்குறாங்க, அந்த இன்னொரு பேரும் அவருக்கு இருக்குது, அப்துல்லா இப்னு, அதாவது அப்துல்லாவின் தந்தையேன்னு கூப்பிடுறாங்க. அப்துல்லான்ட்டு ஒரு மகன் இருந்ததுனால அப்துல்லாவின் தந்தையே அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே என்ன பெண்களோடு பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்களே சொல்றாங்க, நான் பயத்தால் நான் என்ன சொல்லணும்னு தெரியல, ஆனா இப்படி நான் சொல்லிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய ஒட்டகம் காணாம போயிடுச்சு. அந்த ஒட்டகத்தை தேடி பிடிச்சு அதை கயிறை கட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக கயிறு இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் இடத்துல கேட்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களே சொல்றாங்க, ஹவ்வாது சொல்றாங்க, நான் இது சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எதுவுமே பேசல, அமைதியா போயிட்டாங்க. என்னடா ரசூலுல்லாஹ் அமைதியா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போனேன். நபி அவர்கள் ஒது செய்தார்கள், நானும் ஒது செய்தேன். நபி அவர்கள் தொழுதார்கள், நானும் தொழுதேன். பேசவே இல்லை. இப்போ மறுநாள் இப்போ பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லாம் என்ன அப்துல்லாவின் தந்தையே அந்த ஒட்டகம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்களாம். இல்லை யா ரசூலுல்லாஹ், அப்படியா? அப்போ இப்போ இது இப்படியே கேட்கும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இனிமேல் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணிலே பற்றக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். மதீனாவுக்கு நான் போனேன். போகும்போது ரசூலுல்லாஹ் மதீனாவில் அவங்க வீட்டில் இருந்தாங்க. சரி, வீட்டில் தான் இருக்காங்க. மஸ்ஜித் நபியில் அந்த 2 ரக்காத் தொழுதுட்டு இருந்தேன். தொழுத உடனே மஸ்ஜிதுக்குள்ளே வந்துட்டாங்க. நான் தொழுகையிலிருந்து எழுந்தா ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் தொழுது கொண்டே இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லாவின் தந்தை, நீ எவ்வளவு நேர நாள் நீ தொழுது, இங்கதான் உட்கார்ந்து இருப்பேன், நான் இங்கதான் உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்ன உடனே அந்த காணாம போன ஒட்டகம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே கிடைக்கல. அப்ப இதுக்கு மேல ஒண்ணு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப சத்தியத்தை கொண்டு அனுப்பிய அல்லாஹ் மீது ஆணையாக, நபியே, எப்பொழுது நான் இஸ்லாத்திற்குள் இணைந்தேனோ அப்போதிலிருந்து எந்த ஒட்டகம் எனக்கு காணாமல் போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அப்ப என்னன்னா, அந்த நேரத்துல பெண்கள்கிட்ட என்ன பேச்சு, என்ன செய்றீங்க, அப்படி இப்படின்னு கோபப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அவங்களுடைய மனநிலை? ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வந்தவங்க, இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விவேகம்,
அந்த வேகமில்லாத தன்மை, அந்த சகிப்பு தன்மை தான் இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவேகத்தோடு செயல்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி சில நேரம் சகிப்புத்தன்மை இல்லாத சில சூழ்நிலைகள்ல வேகத்தை விட விவேகத்தோடு அதை மேற்கொள்வதுதான் சிறந்தது அப்படிங்கிறது இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல மூணாவது விஷயம், மிக ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு நிம்மதி வேணும்னா நமக்கு பிடிக்காதவங்க இல்லை, நாம பிடிக்காதவங்க இல்லை, எல்லாரையும் வாழட்டும்னு விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாரையும் வாழட்டும் என்று விட்டு விடுங்கள். நம்ம இப்போ சொல்லும்போது என்ன, நம்ம என்ன அப்படியா நாங்கள் வாழ வேண்டாம்னா சொல்கிறோம், எல்லாரும் வாழத்தானே சொல்கிறோம் அப்படின்னு இருக்கான சில செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும். என்னன்னா ஒரு சில நேரம் நல்ல தோஸ்தாக இருப்பாங்க, நல்ல சந்தோஷமாக இருப்போம், நல்ல நெருங்கிய உறவோடு இருப்போம். ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்துருச்சுன்னு நினச்சிக்கோ, எப்படா அவன் வீழ்வான், எப்போ அவனுக்கு கஷ்டம் வரும், எப்போ அவனுக்கு கவலை வரும். அப்படி கவலையோ இல்லை வெற்றி பெற்றுச்சுன்னா நமக்கு வரக்கூடிய பிபி, ப்ரெஷர், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி அவன் வாழ்க்கையில் முன்னேறிட்டானே, அதில் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ஏன்னா அடுத்தவர்களுடைய பிரச்சனையை நம்ம தலைக்குள்ள போட்டு அடுத்தவர்களுடைய அந்த தோல்வியையும் வெற்றியையும் நினைத்து நாம் கவலைப்படும் பொழுது நிம்மதி இல்லாமல் ஆயிரும். இப்போ வாழட்டுன்னு விட்டுறணும், அவ்வளவுதான், எதிரியா இருந்தாலும். ஏன் அப்படின்னு சொன்னா அடுத்தவனுடைய தோல்வியையோ வெற்றியோ பார்த்து நாம் கவலையையும் நம்ம ரொம்ப மன வருத்தத்தையும் இது பண்ணோம்னா அபூஜஹலுடைய குணமும் நம்மளுடைய குணமும் ஒன்னா, நல்லா பாதுகாக்கணும், ஒண்ணுதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அபூஜஹலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே கூட்டத்தார்கள் தான். அந்த ஒரே கூட்டத்தில் பிறந்த ஒரே கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அபூஜஹல் ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் கவலைப்படுறாங்களோ கஷ்டப்படுறாங்களோ அதை பார்த்து என்ன செஞ்சான், சந்தோஷப்பட்டான். இப்ப நாம் ஒரே முஸ்லீமாக இருக்கிறோம், ஒரே இனத்தோடு இருக்கிறோம், ஒரே உறவுகளோடு இருக்கிறோம், மற்றவர்களுடைய கவலையை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டோமே. ஆனால் அபூஜஹலுக்கு நமக்குமான வித்தியாசம் என்ன? இப்போ வாழட்டும் என்று நம்ம என்ன செய்யணும், விட்டு விடும் பொழுது நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கிறோம். அதே போலதான் அந்த காலத்துல இமாம்களுக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடு வந்துச்சு. இப்பயுமே அதாவது என் பேச்சு தான் முதல்ல இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே உண்டு. இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை இல்லை ஒரு தலைமையா யார் இருக்கிறாங்களோ, நான் சொல்றத நீ கேளு, நான் கேட்டாதான் என் சொல்படி தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. இல்லை அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அது அந்த நேரத்தில் ஒரு கோபம், அந்த நேரத்தில் ஒரு உறவு பிரிவு, நிம்மதியின்மை எல்லாமே ஏற்பட்டுவிடும். இப்படித்தான் கருத்து வேறுபாடு கொண்ட இமாம்கள் இருந்தாலும் அவங்க ஒற்றுமையோடு இருந்தாங்க. அவங்க யாரையும் ஒதுக்கி தள்ளலை, நீ ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லலை. இதை கேளுங்களேன், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய முஃபஸ்ஸிரீன்ங்கிறது நமக்கு தெரியும். ஜனாதிபதி அபு ஜஅஃபர் என்கின்ற ஒரு ஜனாதிபதி இருந்தார். அபு மாலிக், அதாவது இமாம் மாலிக் அவர்களுடைய காலகட்டத்தில் அபு ஜஅஃபர் என்கின்ற ஒரு ஜனாதிபதி. அவரை சந்திக்க இமாம் மாலிக் வருகிறார். வந்த உடனே ஜனாதிபதி கிட்ட நிறைய மாலிக் பேசுகிறாங்க. பேசக்கூடிய அந்த தோரணையை பார்த்து இந்த அறிஞருடைய கூற்று நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமாம் மாலிக் அவர்களை, உங்களுடைய சட்ட திட்டங்களை நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கித்தாபா எனக்கு எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்தால் இந்த உலகம் முழுவதும் அதை நம்ம என்ன செய்வோம், சேல்ஸ் பண்ணுவோம், அதை எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். கொடுத்து அவர்கள் எல்லாம் கடைபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இமாம் மாலிக் சொல்வார், சுப்ஹானல்லாஹ், நாமளாம் என்ன நம்ம பேச்சு ஆகா இப்படி போகுது எல்லாரும் கடைபிடிக்கணும் நம்ம நினைப்போம் இல்லையா? கிடையாது. அப்படி நினைக்கல இமாம் மாலிக். என்ன நினைக்கிறாரு, ஜனாதிபதி அவர்களை உலகமெங்கும் சஹாபாக்களுடைய அந்த சிந்தனையும் அவர்களுடைய அந்த சிறப்புகளும் உலகமெங்கும் பரவி இருக்குது. அவங்களெல்லாம் நபியவர்களை பார்த்து வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வழி நடப்பது தான் மிகச் சிறந்தது. அப்ப என்னுடைய ஒரு கருத்தும் என்னுடைய அந்த கிதாபு உலகமெங்கும் போவதை நான் என்ன செய்யல, விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எல்லோரும் அவர்களுடைய அந்த தீன் வழியின்படி வாழட்டுமே என்று விட்டு விட்டார்களே தவிர என்னுடைய பேச்சு எல்லாரிடத்திலும் எடுபடட்டும் அப்படின்ட்டு என்ன செய்யல, ஒருபோதும் நினைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். நான் அவர்களுக்குள்ள இமாம் மாலிக்கும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கும் பயங்கர மோதல் வரும், கருத்து வேறுபாடு இல்லை, சட்ட திட்டங்கள்ல இல்லை, இது இப்படி இதை அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதாவது தொப்பி போடணுமா வேண்டாமா, கையை தூக்கணுமா ஆட்டணுமா இப்படின்ட்டு என்னென்ன பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது போல சின்ன சின்ன விஷயம் நாம சொல்றது இதெல்லாம் அவங்க பேசக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிறைய பெரிய சட்ட திட்டங்களோடு இருக்கும். அப்படி இருந்தும் கூட அவங்க ஒற்றுமையோடு தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த நிம்மதியான வாழ்வு வேண்டும் என்றால் இறைவனுக்காக வாழ வேண்டும். அதே போல
எதையும் சகித்து கொள்ள வேண்டும். அதே போல மற்றவர்களை குறித்த எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நன்றாக வாழட்டும் என்று விட்டுவிட வேண்டும். இப்படியான மனதோடு நாம் வாழ்ந்தோமையானால் அல்லாஹு தாலா எல்லா விதமான நிம்மதியும் துன்யாவிலே நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய சொல்லக்கூடிய வார்த்தையோடு முடிப்போம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு நர்பாக்கியத்தை கொடு, மறுமையிலே எனக்கு நர்பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே நம்மளிடத்தில் நமக்கு துஆ கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த நர்பாக்கியம் இந்த துன்யாவில் நிறைந்து இருக்கிறது என்பது நமக்கு தெரியுது. அதனால் அந்த நர்பாக்கியமான நிம்மதியை இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுடைய சொல்படி நடக்கும் பொழுது நிம்மதியான வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை உள்ளத்தில் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நிம்மதியான வாழ்வு கிடைப்பதற்கும் வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.